ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மின்னல் ஜிகே தமிழ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் நடந்தால் அந்த குரூப் 4 எக்ஸாமில் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ஆன்சர் கீ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பாருங்கள், கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது? ஸோ இந்த 3 கூற்றையும் நீங்கள் படித்து பாருங்கள். இதில் 3 கூற்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வந்து இமயமலையோட தொடர்புடையது. ஸோ ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 மட்டும். அடுத்தது கூற்று கொடுத்துருக்குறாங்க, மத்திய கல்வி அமைச்சகம், இதற்கு முன் மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் MHRD நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. காரணம், மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏ சரியானது மற்றும் ரீசன் தவறானது, காரணம் தவறானது. அடுத்தது கூற்று, 2023ஆம் ஆண்டு திறனறிவு தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது. காரணம், அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயிர ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது. ஸோ ஆப்ஷன் ஏ மற்றும் அதாவது கூற்றும் காரணமும் சரி. காரணம் வந்து ஏவின் சரியான விளக்கம் அல்ல, ஆப்ஷன் பி ஆன்சர். அடுத்தது, பாலூட்டிகளில் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது முன் கடவாய் பற்கள். கீழ்காணவற்றுள் எந்த வகை உணவுப் பொருள் ஃப்ளோய உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது? சுக்ரோஸ். கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோவில் இல்லை? எலிஃபெண்டா குகை. அது எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கு. அடுத்தது, தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி. ஆப்ஷன் ஏ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். 2022-2023ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி GSDP அதே காலகட்டத்தில் இந்தியாவின் GDP வளர்ச்சி விகிதமாக 7.24% எதிராக டேஷ் வளர்ச்சியடைந்தது 8.19. கூற்று, மங்கள மாலை திட்டம் 2012-2013 அறிமுகப்படுத்தப்பட்டது. காரணம், அனாதை பெண்களுக்கு தகுந்த மகன் கிடைக்க வழிவகை செய்கிறது. ஆப்ஷன் பி ரெண்டுமே சரி. அடுத்து வந்து பாருங்க, திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் டார்டாரிக் அமிலம், ஆக்சாலிக் அமிலம். அடுத்தது, சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை 10 லட்சம். டேஷ் புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஷ்ஃபகுல்லா கானுக்கு கைது செய்யப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஆப்ஷன் பி காகோரி சதி வழக்கு. அடுத்தது, ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எது? குதிரை. ரோம் நாட்டைச் சேர்ந்த மூத்த பிலினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் டேஷ் இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார். முசிறி. 1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையில் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் நீலகிரி. எக்கூற்று தவறானது. தவறான கூற்றை நம்ம கண்டுபிடிக்கணும். டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள். ஸோ 1 மட்டும்தான் ஆன்சர். கேட்னர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்னரை நோக்கி நகர்கிறது. ஸோ 1 மட்டும். அடுத்தது, வங்கப் பிரிவினையின் போது ரக்ஷாபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடங்கி வைத்தார் ரவீந்திரநாத் தாகூர். தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களை தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்ட அரசர் பாமன் ஷா. நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பகத்சிங். இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் தாதாபாய் நவ்ரோஜி. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் அன்னி பெசன்ட். அடுத்தது, பொறுத்துக,
ஸோ இது மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆன்சர் டி ஆன்சர் வரும். அடுத்தது பாருங்கள், அடுத்ததும் மேத்ஸ் தான். சரியான பதிலுடன் பொறுத்துக. ஸோ பேஷ்வா அப்படின்னா யார் சொல்கிறோம் அப்படின்னா பிரதம அமைச்சர். சுர்னாவிஸ் அப்படின்னா செயலர். நியாயாதீஸ் அப்படின்னா தலைமை நீதிபதி. பண்டிட் ராவ் அப்படிங்கிற தலைமை அர்ச்சகர். ஆலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார்? சித்தரஞ்சன் தாஸ். தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை பெற்றவர் இரட்டைமலை சீனிவாசன். சரியாக பொருந்திய தொழுவினை தேர்ந்தெடு. ஸோ ஆப்ஷன் பி பிரயோபட்டா நயோடேட்டா. 1855 மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஷ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதன்முதலாக உருவாக்கப்பட்டது. ரிஷ்ரா. ஆப்ஷன் டி. அடுத்து மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக. 2016 ஆண்டில் படி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஏ 1 4 2 3. பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றி சரியான கூற்று எது? சரியான கூற்று எதுன்னு தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுமே சரியான கூற்று. தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார். இவர் பிரெஞ்சுக்காரர்களால் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார். 1800 இருந்து அவர் தூக்கிலிடப்பட்ட 1805 ஜூலை 31 வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார். ஸோ சி அப்படிங்கிறது, அதாவது தேர்ட் ஆப்ஷன் வந்து தவறு. ஸோ 1 மற்றும் 2 மட்டும் சரி. அடுத்தது பாருங்கள், பொறுத்துக. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. கேனிமீட், டைட்டன். ஸோ இது எல்லாமே மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 4 3 2 1 அப்படிங்கிறது ஆன்சரு. அடுத்தது, கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? பஞ்சாப் மற்றும் ஹரியானா. அடுத்தது, அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார்? பொய்யா விளக்கு. அடுத்தது, சரியான இணையை தேர்ந்தெடு. இந்த இதில் வந்து சரியான இணை எது அப்படின்னு படித்து பார்த்தீங்க அப்படின்னா 1வது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஃபினாப்தலினும் சிவப்பு லிட்மஸ் தாள் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்தது, அரசியலமைப்பு சட்டப்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு. ஃபஸ்ட்டு கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. அடுத்து பாருங்க, தொழிலாளன் ஒர்க்கர் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? மா சிங்காரவேலர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார்? நகராட்சி ஆணையர். வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது மார்ட்டின் லூதர் கிங். எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? 2004. மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டேஷ் ஆகும்? டிசம்பர் 10. கூற்று, அரசியலமைப்பின் 249 அதாவது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். காரணம், தேசிய நலன் கருதி நாடாளுமன்ற மாற்றத்தை செய்யலாம். ஸோ ரெண்டுமே வந்து சரி, காரணமும் சரி. அடுத்தது, அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சைகளானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுவதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு காரணமான பூஞ்சை ஆப்ஷன் பி கான்ட்ரோஸ்ட்ரியம் பர்பூரியம். அடுத்தது, விஜயநகர பேரரசில் அறிமுகமான தங்கம் நாணயம் பக்கோடா எனப்பட்டது. கீழ்கண்டவற்றில் கூற்றுகளுள் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை பற்றி சரியான வாக்கியங்கள். கோபாலகிருஷ்ண கோகலேவின் சீடர் ஆவார். இவர் செக்கிழுத்த செம்மல் என்று அழைக்கப்படுகிறார். இவர் பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தால் வழக்கறிஞர் ஆவார். ஸோ இதில் வந்து சரியான வாக்கியங்கள் எவை அப்படிங்கிற கேட்கும்போது 2 மற்றும் 4 சரியான ஆன்சர். அடுத்தது, சமகர சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம்
பொதுக்கல்வியுடன் ஆசிரியர் கல்வியை இணைப்பது சி. அடுத்து அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதியவர் சசி தரூர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை காலவரிசைப்படுத்துக. ஸோ ஒவ்வொன்றுமே குழு அமைச்சிருப்பாங்க. அந்த குழுவில் எந்த குழு வந்து முதல்ல வந்தது, அடுத்து எந்த குழு வந்தது அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு பண்ணி பார்க்கும்போது ஸோ ஆப்ஷன் டி ஆன்சரு. ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினர் மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் 2023-2024 ஆண்டுக்கான வரவு செலவு மதிப்பீட்டில் ரூபாய் டேஷ் கோடிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் சி 3512.85 கோடி. பின்வருவற்றில் எந்த மாநிலம் சதுப்பு நில மானை மாநில விலங்காக கொண்டுள்ளது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். அது வந்து ஆன்சர் கொடுக்கல. ஸோ டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் ஆன்சருக்கு வரும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள், எந்த நாட்டில் 2023ஆம் ஆண்டு 49வது G7 உச்சி மாநாடு நடைபெற்றது? ஜப்பான். அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்யபுத்திரர் அதியமான். அடுத்து வந்து குறள் கொடுத்துருக்காங்க. இந்த குறளில் முதுபேம் என்பதன் பொருள் அப்படின்னா அவித்தல். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்நாளில் கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 9. யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என்று கருதப்படுகிறார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்து வந்து பாருங்க, பொறுத்துக்க. ஸோ இதில் வந்து மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து சி கரிடி. அடுத்தது கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்றியது? ஸோ கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது இப்போ நிறைய வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சிட்ருப்போம். ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு வந்து பதவியில் இருக்கும்போது எப்படி தாவறாங்க, அதனால் வந்து அவங்களுடைய பதவி வந்து இழக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இதில் வந்து எது சரியானது அப்படின்னா 1 மற்றும் 3. வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றறிந்தோர் உள்ளுவரோ மனுவாத நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்தவர் யார்? சுத்தானந்த பாரதியார். ஞாலம் கருதினும் கை கூடும். மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டே அறிந்து செயல்பட வேண்டும்? காலமும் இடமும். சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு. எது சரியோ அதை மட்டும் தேர்ந்தெடுக்கணும். இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றியது. ஸோ அதுதான் வந்து சரியான ஆன்சர். அடுத்தது 1 மட்டும்தான். அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையே வணிக தொடர்பை குறிப்பிடுகின்றன? யூனிஃபார்ம் கல்வெட்டு. கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை பற்றி சரியான கூற்றியது? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 மட்டும்தான் சரி. அடுத்தது பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என்று கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார்? தொழில். அக்சாய்சின் டேஷ் மற்றும் சீனாவிற்கு இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது? இந்தியா மற்றும் சீனா. அடுத்த கொஷின், கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று மற்றும் காரண வகை. கூற்று, இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் திட்டம் 2014 அறிமுகமானது. காரணம், இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பது மற்றும் நாட்டின் முதலீடுகளை அதிகரிப்பதே ஆகும். ரெண்டுமே சரி, அதுக்கான விளக்கமும் சரி. அடுத்தது, எந்த கொள்கையானது இந்தியாவில் MRTP 1969 சட்டத்தை ஒழித்தது? 1991. அடுத்தது, உழவர் கடன் அட்டை KCC 1988 யாரால் தொடங்கப்பட்டுள்ளது? மத்திய வங்கி மற்றும் நபார்டு வங்கி. இந்தியாவில் இரத்த சோகை முக்த் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2018. ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதியுதவியுடன் செயல்படும் தமிழ்நாட்டு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் 7 ஆண்டுகள். இந்தியா 2018ஆம் ஆண்டு எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடிக்கப்பட்டது? திணை வகைகள். தண்டவாளத்தில் யானை விபத்துகளை தடுக்க இந்திய ரயில்வே டேஷ் என்ற அதிநவீன AI தொழில்நுட்பத்தினை இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது? கஜ்ராஜ் சுரக்ஷா. அடுத்தது, தவறான இணையை கண்டுபிடிக்க. ஸோ இந்த தவறான இணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3rd and 4th தான். மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி ஒன்றிய அரசு, நில வருவாய் ஒன்றிய அரசு. ஸோ இது ரெண்டுமே தான் தவறானது. அடுத்தது, நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார்? துணைத் தலைவர்.
கூற்று காரணம் ஆராயணும். பொருளாதாரத்தில் பொதுவான மந்த நிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றான மற்றும் உலகில் முதலிடத்தில் உள்ளது. ஸோ ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. தமிழக அரசு டேஷாம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது. ஜூலை 15. ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2 வந்து எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் விட போகிறாங்க. ஸோ குரூப் 4ல் ஏதாவது சப்போஸ் 1 or 2 மிஸ்டேக்ஸ் இருந்தாலும், இல்லை நம்ம இன்னும் சரியாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாலும், அதை வந்து இது பண்ணிவிட்டு நம்ம இனிமேட்டுக்கு குரூப் 2 வரப்போகுது, அந்த குரூப் 2 எக்ஸாமில் இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான முயற்சியில் இறங்குங்க. இன்னும் 4 months இல்லைனா 5 monthsல எக்ஸாம் வரப்போகுது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months தான் டைம் இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ வந்து மெத்தடை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.